அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். தமிழகம் முழுவதும் இருந்து போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகி வருகின்ற அனைத்து கண்மணிகளுக்கும் என் வணக்கங்கள் உரித்தாகட்டும். இந்த போட்டித் தேர்வு 2026ஆம் ஆண்டு நீங்கள் எழுதவிருக்கின்ற குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதமும் நாம் மாதந்தோறும் மாதிரி தேர்வு என்பதை ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அந்த வகையிலே என்னென்று சொன்னால், மாணவர்களுக்கு நிறைய படிக்கிறார்கள், நிறைய அறிவுகளை முழுவதுமாக சேகரித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு இருக்கின்ற சமூக ஊடகங்கள் மூலமாகவும் சரி, இன்னைக்கு இருக்கின்ற வலைதளங்கள் மூலமாகவும் சரி, அனைத்து தரவுகளையும் ஒன்று திரட்டி கொண்டு தேர்வுக்கு தயாராகி வருகிறார்கள். எல்லாம் சரிவர நடக்கிறது. ஆனா என்ன நடக்குது? தேர்வு அறையில் இவர்கள் அனுமானிக்கின்ற 3 மணி நேரம்தான் வாழ்க்கையே. எவ்வளவு மொத்தமாக படித்து வைத்திருந்தாலும், உலகளவு அறிவை திரட்டி வைத்திருந்தாலும், கடந்து ஓடுகின்ற நதி போல அறிவு பெருக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும், அந்த 3 மணி நேரம் நீ யார், who you are at the time of 3 hours in the final examination, அதுதான் உங்க வெற்றியை தீர்மானிக்கிறது. கடந்த குரூப் 4ல வெற்றி பெற்று நிறைய சாதனையாளர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நம்முடைய வலையொலி பக்கங்களிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த 3 hours நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், எப்படி எனக்கு நான் கொஷினை ஃபேஸ் பண்ணேன், என்ன மாதிரி எனக்கு அனுமானம் கற்றுக் கொடுத்தது. அவர்கள் இந்த மாதிரி தேர்வு, நம்ம அண்ணா ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி மையம் நடத்துகின்ற மாதிரி தேர்வை எதிர்கொண்டதன் காரணமாக எவ்வளவு பேருதவியாக இருந்தது. கடினமான வினாக்களை இங்கவே பார்த்து விட்டோம் என்று சொன்னால், இங்கு நாம் கடுகளவு பார்த்ததெல்லாம் அங்கு கடலளவாக காட்சியளிக்கல, இங்கு கடலளவாக இருந்ததெல்லாம் அங்கு கடுகளவாக காட்சியளித்தது அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. ஆம், அந்த வகையிலே நம் பயிற்சி மையம் மாதந்தோறும் மாதிரி தேர்வு என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதி நாள் என்று நடத்த திட்டமிட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்தோம். அந்த வகையில் அந்த பேட்சோட பேர் என்ன, எப்படி ஜாயின் பண்ணுறது, நிறைய பேர் அதுதான் கேட்குறாங்க. அப்போ நான் ரெகுலராக எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் சார், இந்த மாடல் எக்ஸாம்லாம் என்ன பண்ணுவீங்க சார்? இப்போ மாதந்தோறும் மாதிரி தேர்வு வைக்கிறீங்களா, எப்படி நீங்கள் டிஎன்பிசி மாதிரி ஹால் டிக்கெட்லாம் கொடுப்பீங்களா? ஹால் டிக்கெட் நாங்கள் போயிட்டு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணுமா? அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் கொடுத்துருவீங்களா? கொஷின் பேப்பர் அந்த புக்லெட் மாதிரியே 85 பேஜ் 120 பேஜ் புக்லெட் மாதிரியே கொஷின் பேப்பர் இருக்குமா? இப்படி பல கேள்விகள் உங்களிடத்தில் இருக்குது. அந்த கேள்விகள் அத்தனைக்கும் ஒரே பதிவில் உங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கின்றேன். இந்த பதிவிலே வாருங்கள். வேழம் 26 என்கின்ற பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். மாதந்தோறும் மாதிரி திருமணம் பயிற்சி மையத்தில் வேழம் 2026 என்று அறிவிக்க இருக்கின்றோம். இந்த வேழம் 2026 அப்படின்றது என்ன, இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, என்ன செய்கிறாங்க? இல்லை, மாதந்தோறும் மாதிரி தேர்வு என்பது இதனுடைய மிக பெருமானமான சிறப்பம்சம். என்னன்னா, மாணவர்களுக்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய மாணவர்களுக்கு அனைவருக்கும் நாம் கொடுக்கின்ற மிக முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னா, முழுவதுமான முறையான பயிற்சி. அதாவது இந்த மாதிரி தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் வள்ளுவன் வாக்காக இருக்கிறது. அந்த முயற்சினா என்ன? எனக்கு படிக்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நான் மாடல் எக்ஸாம் எழுதி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதா முயற்சி? நினைப்பது மட்டுமல்ல, செயலாக்கத்தில் இறங்குவதே முயற்சி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இதெல்லாம் ஆண்டவருடைய வாக்காக இருக்கிறது. அப்போ நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, மிகச்சரியான முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோடு கூடிய பயிற்சியும் இருந்துன்னா, முயற்சி, முறையான பயிற்சி, உறுதியான தேர்ச்சி. ஆம் கண்மணிகளே, அந்த முறையான பயிற்சியை தான் நம்மளுடைய பயிற்சி மையம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த முழு மாதிரி தேர்வோட விவரங்கள் என்ன இதில் பண்ண போகிறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க. இப்போ இது உங்களுக்கு இந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுக்கும் சேர்ந்தார் போலவே இப்போ மாடல் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறோம். குரூப் 4 நோக்கி போக போகுது இந்த மாதிரி தேர்வு என்பது. 9 மாதிரி தேர்வுகள் கொண்ட ஒவ்வொரு மாதமும் 9 தேர்வுகள் நடத்தி திட்டமிட்டிருக்கின்றோம். அப்போ நமக்கு இந்த ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று ஒவ்வொரு மாதமும் கொண்டு போக போகிறோம். இப்போ இந்த குரூப் 2 தேர்வுக்கான நாள் என்ன அறிவித்திருக்காங்க, குரூப் 4 தேர்வுக்கான நாள் என்ன அறிவிச்சிருக்காங்க, இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். இப்போ 11/8 டென்டேட்டிவாக இந்த நாள் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு தற்காலிகமான நம்ம எதிர்பார்க்கின்ற ஒரு நாளாக இருக்கு. குரூப் 4க்கு நமக்கு 6/10/2026 நோட்டிஃபிகேஷன் டேட்டு. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் டேட் இருக்கு. இந்த எக்ஸாம் டேட் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நம்ம நோட்டிஃபிகேஷனை எய்ம் பண்ணி நகர்ந்து போவோம். அப்போ நமக்கு அறிவிக்கை வருகின்ற நாள் அப்போ நம்ம எல்லாருமே என்ன இருக்கணும்னா, நான் பாஸ் பண்ணிடுவேன், எக்ஸாம்ல எனக்கு கன்ஃபார்மாக வேலை கெட்டி விடும், அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி உருவாக்கி கொள்வது? தேர்வுகளை எழுதி பார்த்தா தானே தெரியும் நீ யார், எங்க இருக்கிற, who you are, where you are, எந்த பிளேஸ்ல நீ இருக்கிற, என்ன ரேங்க்ல நம்ம இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இத்தனை ஆயிரம் மாணவர்கள் எழுதுகின்ற இந்த தேர்வுல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றத
நம்ம எழுதி பார்த்தா தானே தெரியும். அப்போ நமக்கு சக போட்டியாளர்கள் தமிழகம் முழுக்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கும்போது நமக்காக புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்வை ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை நடத்தி கொண்டு போகிறோம். அந்த வகையில் உங்களுடைய முதல் தேர்வு என்பது எப்போ நடக்க இருக்கிறது, இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு வந்தால் இதில் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். இப்போ அடுத்ததை நம்ம வந்தால் வேழம் 2026 முழு மாதிரி தேர்வு நடைபெறுகின்ற நாட்கள். உத்தேச நாள் என்ன, இன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, ஜனவரி மாதம் மட்டும் இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்ல, சனிக்கிழமை அன்னைக்கு நடத்துகிறோம். 31ஆம் தேதி ஜனவரி மாதம் மட்டும் சனிக்கிழமை நடக்கும். மற்ற எல்லா மாதங்களும் ஞாயிற்றுக்கிழமை என்று நடக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் 22/2 ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. மார்ச் மாதத்தில் 29/3 நடக்க போகுது. ஏப்ரல், மே, ஜூன், அதே போன்று ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ குரூப் 2க்கு இந்த மாதிரி தேர்வு இல்லாமல் கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்தார் போல 3 மாதிரி தேர்வுகளை நம்ம அறிவிப்போம். அதுக்காகவும் அதுக்கப்புறமா அக்டோபருக்கு அப்புறமா கன்சிக்யூட்டிவாக தொடர்ச்சியாக குரூப் 4 என்று 4 மாதிரி தேர்வுகள் நம்ம அறிவிப்போம். அது ஃபைனல் ரவுண்ட் வர மாதிரி. இது ஒவ்வொரு மாதமும் நம்ம ட்ரெயினப் பண்ணிட்டே போகிறோம். தன்னை அறிவதற்கான பயிற்சி காலம் ஒவ்வொரு மாதம். போன மாதம் நம்ம எங்கே இருந்தோம், இந்த மாதம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அடுத்த மாதம் நம்மள்ட்ட முன்னேற்றம் இருக்கா, ப்ராக்ரஸ் பார்க்குறோமா, இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கான களமாகத்தான் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த முழு மாதிரி தேர்வு எழுதி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற போட்டியாளர்கள், தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யாரை அணுகணும், இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் யார், அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கோம். இதில் நீங்கள் இதை தொடர்பு கொண்டால் போதும், அவர்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒருவேளை தேவைனாக்கா, அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் போய் அட்மிஷன் போடணும், அது எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் இதில் அட்மிஷன் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு தேர்வாணைய பாடத்திட்டத்தினுடைய வினாக்கள் எப்படி அமைந்திருக்கிறது, நம்ம கொஷின் பேப்பர் என்ன கான்ட்ரிபியூஷனில் இருக்கும், அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற முதல்ல வந்தால் டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் எப்படி இருக்கிறதோ அதே அடிப்படையிலேயே உங்களுக்கு கொஷின் பேப்பர் வச்சு கொண்டு போகிறோம். அப்போ கொஷின் பேப்பரில் என்ன சார், எந்த இடத்துல எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் சார் அப்படின்னா, இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த களம். இலக்கணம்னா 25 வினாக்கள் இருக்குது, 7 அலகுகள் இருக்குது, 7 அலகுலேருந்து 100 வினாக்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு தமிழை பொறுத்த வரைக்கும் விளக்குறோம். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்ற பகுதி என்பதால் நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல. அதே போன்று பொது அறிவில் இருக்கக்கூடிய இந்த 6 களங்களும் எப்படி இருக்கிறது, 75 மதிப்பெண்களுக்கு எந்த இடத்த அதிக முக்கியத்துவம் செலுத்தி நீங்கள் படிக்கணும் அப்படின்றதையும் ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரியும் இல்லைக்கா. அதுபோன்று கணிதம், இந்த திறனறி தேர்வில் மொத்தம் 25 வினாக்கள் இருக்குது. அதில் 15 வினாக்கள் திறனறிவும் காரணவியலில் ரீசனிங்கில் 10 கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க. ஆக மொத்தம் 25 வினாக்கள் இருக்குது. 200 வினாக்கள் கொண்ட முழு மாதிரி தேர்வு. சார், இதுக்கான சிலபஸ் ஏதாவது ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுக்கலாம் சார்? அப்படி இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஃபுல் சிலபஸை இவங்க படிச்சுட்டு எழுதணும். முழு சிலபஸை எப்படி இவங்க எதிர்கொள்கிறாங்க, ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் ஃபஸ்ட்டு மந்த்து ஒரு ரேஞ்சில் கொஷின் பேப்பர் இருக்கும். செகண்ட் எக்ஸாம், தேர்ட் எக்ஸாம் அடுத்தடுத்து போகும்போது எண்ணற்ற போட்டியாளர்கள் உருவாகுகின்ற தருணத்தில் கொஷின் பேப்பருடைய ஸ்டாண்டர்டைஸ் வேறு மாதிரி இருக்கும். நம்ம பயிற்சி மையத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னென்னா கொஷின் ஸ்டாண்டர்ட். எந்த அடிப்படையில் இவங்க வினாக்களை எழுப்ப போகிறாங்க அப்படின்றது தான். டிஎன்பிஎஸ்சி நம்மளை மீறி ஒன்று கேட்க முடியுமா அப்படின்ற சேலஞ்சிங் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். கடந்த காலத்தில் அனுபவங்களை கொண்டு தான் இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய நம்ம மாதிரி தேர்வுன்றதை தயாரிக்கிறோம். நமக்கு இந்த வேழம் 26 அப்படின்ற பேட்சில் யாரெல்லாம் அட்மிஷன் போடுறீங்களோ, அப்படி அட்மிஷன் போடுகின்ற இந்த மாணவர்களுடைய எண்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு, புலனக்குழு என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் அவங்களுடைய பெயரெல்லாம் பதிவேற்றம் செய்யப்படும். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழுவில் இருந்து ஒவ்வொரு செய்தியாக அவங்களுக்கு வெளில வரும். அவங்களுக்கு அந்த குழுவில் முழு செய்தியும் அறிவிச்சிருவாங்க. இப்படி வாட்ஸ்அப் குழு 26 அப்படின்னு சொல்லி போட்டு அடங்கிய ஒரு வாட்ஸ்அப் குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறமா எந்த டேட்டு, எப்போ, எந்த இடத்துல நடக்கும்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு புலனக்குழு இருக்கும். சாதாரணமாக வாட்ஸ்அப் சேனல், நம்ம பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் டெய்லி டெஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் இப்போ வாட்ஸ்அப் சேனலில் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாடல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. நம்ம இது வந்தால் நமக்கு யூடியூப் சேனலில் இந்த விளக்கங்கள் எல்லாம் முழுவதுமாக சொல்லியிருக்காங்க இப்படின்றதையும் தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வினாக்களுடைய வடிவங்கள் என்னென்ன இருக்குது, நம்ம அண்ணாஸ் அகாடமி யூடியூப் சேனலில் இதை பற்றியான விளக்கங்கள் முழுவதுமாக லைவில் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு மாதிரி தேர்வினுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன, கீ, ஏன் தமிழில் இப்படி இருக்குது, அந்த தமிழோட விளக்கங்கள் என்ன அப்படின்றதும், பொது அறிவு, கணிதம் இதோட விளக்கங்களும் நம்ம அகாடமியோட யூடியூப் சேனலில் லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இது தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போது இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே போல தான் நடக்கும். உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், எப்படி அப்ளை பண்ணணும்னு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் எடுத்துப்பீங்க.
ஹால் டிக்கெட் எப்படி டிஎன்பிசி கொடுக்குறாங்களோ அதே போல் கொடுக்க போகிறாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கிறோம், எடுத்துகிட்டு எக்ஸாம் சென்டர் அதில் போட்டிருப்பாங்க, டைரக்ஷனோட இருக்கும் அந்த எக்ஸாம் சென்டர். அந்த சென்டருக்கு நம்ம வந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் டிஎன்பிசி எப்படி மாதிரி செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி செக் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே போவாங்க, கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க, OMR ஷீட் கொடுப்பாங்க, எப்படி நீங்கள் OMR ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. OMR எப்படி நீங்கள் வந்து பால் பாயிண்ட் பென் பந்து முனை பேனாவால் பிளாக் பெனில் தான் ஷேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே போன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கா இன்விஜிலேட்டர், எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர், கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன், இவங்க அத்தனை பேருமே அங்கேருந்து உங்களை செயல்படுத்துவாங்க. சைக்காலஜிக்கல் ஒரு ப்ரெஷர் இருக்கும் நமக்கு வந்தால். ஒரு புது இடம், முகம் தெரியாத நபர்கள், பக்கத்தில் இருக்கிற ஒரு இதற்கு பழகாத ஒரு ஆள், இப்படி ஒரு உளவியல் ரீதியான ஒரு சின்ன சிக்கலை எதிர்கொள்ளும் போது தான் ரியல் டைம் நம்மளுடைய அறிவு உண்மையாக எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் வெரி மச் இம்பார்ட்டன்ட். மாடல் எக்ஸாம் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும். 3 hours 3 மணி நேரம் தேர்வில் நிறைய படிச்சுக்கிறேன் சார், உள்ளே போனோடனே எனக்கு கை காலெல்லாம் பதட்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பதட்டத்துக்கு காரணம் என்னன்றதை அது கற்றுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப எளிமையாக அழகாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரொம்ப இந்த மாடல் எக்ஸாமில் அப்போ உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு OMR ஷீட் கொடுக்கறதுலேருந்து, இன்விஜிலேஷன் பார்க்குறதுலேருந்து, புக்லெட் கொஷின் புக்லெட் கொடுக்கறதுலேருந்து, அதே போல் உங்களுக்கு கொஷின் ஷேட் பண்ணி 3 மணி நேரம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த OMR ஷீட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் அட்மின் இருப்பாங்க, அவங்க கலெக்ட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்றத மொத்தமாக பப்ளிஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் டேட்டா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரேங்க் என்ன வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்துடும். உங்கள் ரேங்க் என்ன, எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது நம்ம பயிற்சி மையத்தோட வெப்சைட்டில் வந்துடும், கிளியராக வந்துடும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு அறிவிக்க வேண்டியது. இது எப்படி கொடுக்க போகிறாங்க பாருங்களேன். என்ன சிறப்பு அம்சம்னா அதே போன்று கலர் OMR ஷீட், ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கொடுக்க போகிறதில்ல. டிஎன்பிசி எப்படி கலர் OMR ஷீட் அதே மாதிரி கலர் OMR ஷீட் கொடுப்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோடு போட்ட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுக்கு எப்படி டிஸ்ட்ரிக்ட் கோடு போட்டிருக்காங்களோ அதே போல் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ஹால் டிக்கெட் இருக்கும், பெல் சிஸ்டம், அந்த எப்படி டிஎன்பிசி வந்து ஒரு பெல் அடிப்பாங்களோ அதே மாதிரி பெல் சிஸ்டம். 1/2 hour ஒன்ஸ் உங்களை இன்னும் 1/2 hour ஓவர், 1 hour ஓவர், 1/2 hour மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டிங்ஸ் இருக்குல்ல, அது நமக்குள்ளே இருந்து ஒரு பெரிய ஃபியர் கலப்போம். ஸோ அது மாதிரி சொல்லக்கூடியது. இன்விஜிலேட்டர், அட்டண்டன்ஸ் ஷீட் கொடுக்கறது, ஸ்டாம்ப் பேட் வாங்குறது, வந்து கையெழுத்து வந்து வாங்குறது, இது போன்று பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்டு ரியல் டைம் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி எழுதுனா இருக்குமோ அதே போன்று இருக்கும் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் வந்தால். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நடத்துகிறோம். தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்கள் தோறும் இந்த மாதிரி தேர்வு நடைபெறப் போகிறது. ஒரு ஒட்டுமொத்த மாதிரி தேர்வும் சேர்த்து இறுதி மாதிரி தேர்வில் யார் மிகச்சிறந்த இடத்தை பிடிக்கிறார்களோ ஒட்டுமொத்தமாக மதிப்பெண் கூட்டிகிட்டே வந்து அவர்களுக்கென்று மிகப்பெரிய சன்மானமான ஒரு பரிசும் காத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதிரி தேர்வு அப்போ அறிவிப்பாங்க. ஸோ இந்த இதில் நம்ம எப்படி சார் அட்மிஷன் போடுறது, இவ்வளோ சிறப்பம்சம் கொண்டிருக்கின்ற இந்த தேர்வுக்கு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா, எந்த மாவட்டத்துக்கு நான் போய் பண்ணணும், இந்த 9 தேர்வுகள் நடைபெறுகிறது. 9 தேர்வுகளுக்கும் சேர்த்து மொத்தமாக நமக்கு வந்து ஒரு தேர்வுக்கு 100 அப்படின்ற அடிப்படையில் 9 தேர்வுக்கும் சேர்த்து இந்த தொகை இருக்குது. தனித்தனியாக நான் பண்ணணும் சார், ஒவ்வொரு எக்ஸாம் மட்டும் பண்ணிக்க போகிறேன் சார், இந்த ஃபஸ்ட் எக்ஸாம் மட்டும் நான் முதல்ல எழுதி பார்க்க போகிறேன், உங்கள் விருப்பம் தான். 9 தேர்வுக்கும் சேர்த்தா இவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது. மொத்தமாக தனித்தனியாக பண்ணுறதா இருந்தால் 150 rupees வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக எழுதிக்கலாம். நீங்கள் போயிட்டு அந்த எப்படி இதில் இந்த எக்ஸாம் நான் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் சார், எப்படி பண்ணுறது ஐயா அப்படின்னா இதான் சொல்கிறோம், விண்ணப்பிக்கின்ற முறை. எல்லாரும் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரியே ஒரு ரியல் டைம் ஃபீல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். கொஷின் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டோம். சிலபஸை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்றதை கற்றுக் கொடுக்கறத சொல்லிட்டோம். அந்த சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும், அந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கொஷின்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த தேர்வை நான் கேட்ட உடனே அப்ளை பண்ணணும்னு இருக்குது சார் எனக்கு, நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்ம பயிற்சி மையத்தோட வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்த ஸ்டெப் 1 என்னென்னா, பயிற்சி மையத்தோட வெப்சைட்டில் ஓப்பன் www.anna-ias academy இந்த URL கீழே கொடுத்துக்க பாருங்களேன். இந்த URL போயிட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய மாணவராக இருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார் அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த வெப்சைட் பண்ண உடனே லாகின் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல லாகின் இருக்கும். அந்த லாகின் கொடுத்த உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் மெயில் ஐடி நீங்கள் போட்டு ஏற்கனவே லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தால் டைரெக்டாக இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிடலாம். இது டைரெக்டாக இங்கே லாகின் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை இல்லை சார் இப்போ தான் நான் புதுசு நம்ம அகாடமி வெப்சைட்டுக்கு அண்ணா-IAS அகாடமியோட வெப்சைட்டுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா அதுக்கு ஒரு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு வேலிடேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்னா ரிஜிஸ்டர் நவ், இங்கேவே லாகின் இங்கே இருக்கும், அது பக்கத்தில் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இது ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். என்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா உங்களுடைய பேர் என்ன, ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன,
பாஸ்வேர்டு என்ன, ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ ரிஜிஸ்டர் நவ் கொடுத்த உடனே உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். இது யாருன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. ஆல்ரெடி பண்ணியிருக்கிற மாணவர்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். இப்போ தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்க இங்கேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிடணும். இங்கே ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும். அந்த மெயில் ஓடிபி போய் எடுத்துகிட்டு வேலிடேட் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக இங்கே வந்துடும். அப்போ லாகின் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அட்மிஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நம்ம அகாடமி வெப்சைட்டில் மேலே அட்மிஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அட்மிஷன் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ரிஜிஸ்டர் பண்ணவங்க டேரெக்டாக லாகின் பண்ணுறீங்க. பண்ண உடனே அட்மிஷன் இருக்கும். இந்த அட்மிஷனை போயிட்டு கிளிக் பண்ணினா ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதில் கோர்சஸ் இருக்கும், டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும், மாடல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். மாடல் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். இல்லை சார் எனக்கு டேரெக்டாக டேஷ்போர்ட்லேயே இருக்கேன்னா ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ண உடனே டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ்ன்னு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் போய் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மாடல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ மாடல் எக்ஸாம் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா மாடல் எக்ஸாம் போய் கிளிக் பண்ணால் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷனில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், என்ன ஊர், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க, எல்லா டீட்டெயிலும் கேட்கும். கேட்டுட்டு ஒரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போனீங்கன்னா ஒரு பேட்சை செலக்ட் பண்ண சொல்லும். வேடம் 26 அப்படின்னு இருக்கும். அந்த பேட்ச் வந்தால் அந்த பேட்சை போய் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா அடுத்ததாக உங்களை பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேமெண்ட்டும் நீங்கள் இங்கேவே பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் அந்த இடத்துல பேட்ச் சூஸ் பண்ணிவிட்டு எதோ எழுத போகிறீங்க. மாடல் எக்ஸாம் ஆஃப்லைனில் வந்து எழுத போகிறீங்க, வீக்கெண்டில் எழுத போகிறீங்க. அதாவது சண்டேன்றதால வீக்கெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ண சொல்கிறோம். அப்புறமா பேமெண்ட் மெத்தட் போகிறோம். டேரெக்டாக பேமெண்ட் வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்தக்கா அதில் டேரெக்டாக இங்கே வரணும் அவசியம் இல்லை. டேரெக்ட் பேமெண்ட் மெத்தட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா உங்களுக்கு பேமெண்ட் ரிசிப்ட் வந்துடும். பேமெண்ட் ரிசிப்ட் வந்ததுக்கப்புறமா அட்மினுக்கு அப்ரூவல் வந்துடும். அட்மின் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹால் டிக்கெட் ஜென்ரேஷன், ஒரு எக்ஸாமுக்கு முதல் நாள் ஹால் டிக்கெட் உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து தெரியும். நீங்கள் வெப்சைட் லாகின் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹால் டிக்கெட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக எக்ஸாம் ஹால் போகலாம். அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். எக்ஸாம் சென்டர் என்ன, நேம் என்ன, எங்கே நடக்க போகுது, எல்லா டீட்டெயிலும் அங்கே இருக்கும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்ல முறையில் தேர்வு எழுதுங்க கண்மணிகளே. இந்த காஞ்சி நகரிலே 15 ஆண்டுகளுக்கும் மேலே இந்த பயிற்சி மையம் பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது. மாநில அளவில் பல சாதனையாளர்களை நம்ம பயிற்சி மையம் உருவாக்கியிருக்கு. அதுதான் இங்கே காமிக்கிறோம். அந்த நம்முடைய மாணவி கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் முனிசிபல் கமிஷனராக இருக்காங்க, நகராட்சி ஆணையராக. அவங்களுடைய இதை காமிக்கிறோம். ஸோ மற்றும் பல்வேறு மாவட்ட அளவில் பல்வேறு இடங்கள் பிடித்திருந்த நம்முடைய மாணவர்கள் ஓவரால் ரேங்க், நாட் கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க்கில் யார் யார் நல்லா மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் காமிக்கிறோம். பல்வேறு சாதனையாளர்களை இந்த மாதிரி தேர்வு பல்வேறு சாதனை உருவாக்குவதற்கும் இது மாதிரி ஒரு வெற்றி விழா கொண்டாடுவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஆணிவேராக இது அமைந்திருக்கின்றது. இது போன்று 2026 தேர்வு முடித்து வேலை பெற்று 2027 அடியெடுத்து வைக்கும் போது இது போன்ற ஒரு வெற்றி விழாவிற்கு உங்களையும் நாங்கள் வரவேற்று கௌரவிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், தேர்வு எழுதுவோம். நன்முறையில் தேர்வை எழுதி நல்ல முறையில் வெற்றி பெற்று அனைவருமே இது போன்ற ஒரு மிகப்பெரிய வாகை சூடக்கூடிய வெற்றி விழாவை நாம் அனைவரும் கண்டுகளித்து இது பண்ணுவோம். எப்படி மாடல் எக்ஸாம் நடக்கும், எக்ஸாம் ஹால் எப்படி இருக்குன்றதை இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த மாடல் எக்ஸாமில் பரிசு பெறுகின்ற மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வுன்றதையும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றும் நடக்குது. ஸோ இது மாதிரி ஆஃபீஸர்ஸை கூட்டு கௌரவிப்பு நிகழ்ச்சி அப்படின்றதும் நடத்துகிறோம் இந்த இடத்துல. இந்த மாணவர்கள்லாம் மாநில அளவில் தேர்ச்சி பெற்ற மாணவர். இவங்களாம் வந்தால் மாடல் எக்ஸாமில் எழுதி பயிற்சி பெற்ற ஒருவர் மாநில அளவிலே தேர்ச்சி பெற்றிருக்கார். மாநில அளவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்தக்கா அதோடைய இன்டர்வியூலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்முடைய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் எண்ணற்ற செய்திகள் இங்கே இருக்குது. நம்முடைய மாணவர்களுடைய பகிர்வுகள் நிறைய நம்முடைய வலைவலி பக்கங்கள் இருக்குது. அதை பாருங்கள். அத்தனை பேரும் ஐசா தேர்வை பின்பற்று, அரசு வேலையை கைப்பற்று. இதுவே போட்டியாளர்களுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய பயிற்சி மையம் நடத்துகின்ற மாதிரி தேர்வை நன்முறையில் பயன்படுத்தி கொண்டு வேலைக்கு செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் வாருங்கள் கண்மணிகளே, தேர்வு களத்திலே சந்திப்போம். சந்தித்து பின் சிந்திப்போம். நன்றி.